தன்சி வீட்ல வேற பால் காய்ப்பு வச்சிருக்காளே, நம்ம வேற ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணுமே. என்ன வாங்கி கொடுக்கலாம்? இந்த கடையில பாப்போம், ஏதாச்சும் பித்தாளையில நல்லதா வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். ஆஹ் இந்த அண்டா சூப்பரா இருக்கே, இது மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா பிரோஜனமா இருக்கும். இது என்ன ரேட்டு எப்படின்னு கேட்போம். அண்ணா, இந்த பித்தாளை அண்டா பெருசா இருக்குல்ல, அது என்ன ரேட்டுனா வருது? அக்கா, அது 3500 வருதுக்கா. 3500 வருதா? சரி, இருந்தாலும் நல்லா பெருசா இருக்கே. அம்மா, இந்த அண்டா என்னம்மா இவ்வளவு பெருசா இருக்கு? செமையா இருக்குமா இந்த பித்தாள அண்டா. டே ராஜு, அந்த பித்தாள அண்டை மட்டும் தான் நல்லா இருக்கா? இங்க பாடுறா, இந்த பித்தாள பானைங்களா, இது என்ன பானைன்னு தெரியல, இப்படி இருக்கு பாடுறா, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாடுறா இது. அக்கா, இங்க இருக்கிற பாத்திரம்லாம் எப்படி இருக்கு பாருக்கா, எல்லாமே ரொம்பவே கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு. டே ராஜு, ஆமாடா, இதெல்லாம் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும்டா. நான் சொன்ன ரேட்டு பார்த்தல, ஆனா ரேட் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். சாந்தி அக்கா, இங்க இருக்கிற பாத்திரம்லாம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, கவனிச்சிங்களா? ஆமா தன்சி, இங்க இருக்கிற பாத்திரம்லாம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, ரொம்பவே குவாலிட்டியா இருக்குமா. ஏய் தமிழ், இங்க பாத்தியா எல்லா பாத்திரமும் எப்படி இருக்கு பாரு. அங்க பாரு, நிறைய வாளி வச்சிருக்காங்க. ஏதாவது கல்யாணத்துக்காக நம்ம போனோம்னா அந்த வாளியில தானே சாம்பார் ஊத்துவாங்க. ஏய் ஆமா மல்லி, நீ சொல்றது சரிதான். நம்ம கல்யாணத்துக்கு எல்லாம் போனா இந்த மாதிரி வாளியில தானே நமக்கு சாம்பார்லாம் எடுத்து வந்து ஊத்துவாங்க. ஆமா ஆமா. ரோசி அக்கா, நீங்க இதுக்கு முன்னாடி இது மாதிரி பாத்திரம்லாம் பார்த்ததே இல்லையா? இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. என்னடா இது இவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆமா மல்லி தமிழ், நான் பார்த்ததே இல்ல, இதெல்லாம் ரொம்பவே அழகா இருக்கு. தன்சி, இந்த அண்டை வாங்கலாமா? இல்ல அங்க இருக்கு பாரு குடம் மாதிரி எல்லாம் பித்தாளையில எல்லாம் வச்சிருக்காங்க பாரு, அதெல்லாம் வாங்கலாமா? இது பிடிச்சிருக்கு பாருமா. அக்கா, அந்த அண்டாவே நல்லாதாக்கா இருக்கு, அதுவே நம்ம வாங்கிக்கலாம். மல்லி, நம்ம என்னென்ன இருக்குன்னு அப்படியே பாப்போம் வா. இங்க குடம் வச்சிருக்காங்க, அதுக்கப்புறமா அண்டா வச்சிருக்காங்க, அதோ நம்ம ராஜு ஒண்ணு நிக்கிறாங்க பாத்தியா, அங்க நிறைய தட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம சொன்னோம்ல, கல்யாணத்துல சாம்பார் ரசம் ஊத்துவாங்கல்ல, அந்த வாளி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல? ஆமா, சூப்பரா இருக்கு.